சமயபுரம் மாரியம்மன் கோயில்ல கடந்த 7 நாட்கள்ல மட்டும் பக்தர்கள் உண்டியல் காணிக்கையா 67 லட்சம் ரூபாய்க்கு மேல செலுத்தி இருக்கிறது காணிக்கை எண்ணும் பணி முடிவுல தெரிய வந்திருக்கு. இது மட்டும் இல்லாம தங்கம், வெள்ளி, வெளிநாட்டு பணம், நாணயங்களையும் பக்தர்கள் உண்டியல் காணிக்கையா செலுத்தி இருக்காங்க. வாங்க இதை பத்தி விரிவா இந்த வீடியோல பார்க்கலாம். திருச்சி மாவட்டம் சமயபுரம் மாரியம்மன் கோயில் அம்மன் கோயில்கள்ல பிரசித்தி பெற்ற ஸ்தலமா விளங்கிட்டு வருது. இந்த கோயிலுக்கு தமிழகம் மட்டும் இல்லாம பல்வேறு மாநிலங்கள்ல இருந்தும் நாள்தோறும் பக்தர்கள் வந்து அம்மனை தரிசனம் செஞ்சுட்டு உண்டியல் காணிக்கையும் செலுத்திட்டு போறாங்க. அப்படி பக்தர்கள் செலுத்தின உண்டியல் காணிக்கை எண்ணும் பணியானது கோயில் வளாகத்துல நடந்திருக்கு. கடந்த 7 நாட்கள்ல மட்டுமே பக்தர்கள் செலுத்தின உண்டியல் காணிக்கை எண்ணும் பணி கோயில் மண்டபத்துல நடந்திருக்கு. கோயில் இணை ஆணையர் கல்யாணி அவர்களுடைய தலைமையில அறங்காவலர் குழு தலைவர் VSP இளங்கோவன் மற்றும் உதவி ஆணையர்கள் முன்னிலையில கோயில் உண்டியல் காணிக்கை எண்ணும் பணியானது நடந்திருக்கு. கோயில் பணியாளர்கள், வங்கி ஊழியர்கள் மற்றும் தன்னார்வலர்கள் இந்த உண்டியல் காணிக்கை எண்ணும் பணியில ஈடுபட்டிருந்திருக்காங்க. அந்த வகையில கடந்த 7 நாட்கள்ல மட்டும் பக்தர்கள் மொத்தமா 67,80,962 ரூபாய் ரொக்கமா உண்டியல் காணிக்கை செலுத்தி இருக்கிறது தெரிய வந்திருக்கு. இது மட்டும் இல்லாம 1.897 கிலோ அளவிலான தங்கத்தை பக்தர்கள் உண்டியல் காணிக்கையா செலுத்தியிருக்காங்க. 2 கிலோ 527 கிராம் வெள்ளியும் பக்தர்கள் உண்டியல் காணிக்கையா செலுத்தியிருக்காங்க. இது மட்டும் இல்லாம 59 வெளிநாட்டு பணத்தையும் மற்றும் 959 வெளிநாட்டு நாணயங்களையும் பக்தர்கள் உண்டியல் காணிக்கையா செலுத்தியிருக்காங்க.